தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஜெஸ்ஸி ஜோடி. இன்றைக்கி நம்ம ஒரு பீஃப் குழம்பு தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டான பீஃப் குழம்பு. நம்ம அதிகமாக பீஃபெல்லாம் ஹோட்டலில் தான் நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க, வீட்டில் சமைக்க மாட்டாங்க. இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இப்படி ஒரு குழம்பு செஞ்சு பாருங்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த காய் நம்ம நல்லா கட் பண்ணிட்டோம். மஞ்சத்தூள் போட்டு நம்ம நல்லா வேக வைக்கிறோம். ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். இப்போது நான் கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகு, கறிவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், குருமிளகு, சோம்பு எல்லாம் எடுத்திருக்கேன். இது நம்ம லைட்டாக வணக்கலாம். வணக்கிட்டு நல்லா நைஸாக அரைக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுடலாம். மிளகாத்தூள் போட்டுடலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன். இப்போ இதை நல்லா கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது பிரெட் ஃப்ரூட்டு நல்லா வெந்துருச்சு. உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சிட்டோம். இது நல்லா வெந்துருச்சு. இங்கே நான் பீஃப் 1/2 kg நல்லா வேக வச்சுருக்கேன். அதே மாதிரி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். நம்ம இந்த மசாலாலாம் நல்லா அரைச்சிட்டோம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நம்ம இந்த மசாலா இதில் ஊற்ற போகிறோம். இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம இதில் ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம அரைச்ச நம்மளுடைய மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மசாலா 5 நிமிஷம் நம்ம இதில் கொஞ்சம் சூடு பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட், இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சால்ட்டு நம்ம போட்டுடலாம். இப்போ இதில் நம்ம இந்த கறியை நம்ம போட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி வேக வச்சது தான். மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு இதை நம்ம இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச பட்டர் பிரெட் ஃப்ரூட் இதில் போட்டுடலாம். இப்போது நம்ம கறியும் காயும் எல்லாம் போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு சின்ன பவுலில் நான் தேங்காய் பால் ஊற்றுறேன். இது ஆப்ஷனல் தான், இஷ்டம் இல்லாதவங்க ஊற்ற வேண்டியதில்லை. இது கொஞ்சம் அதிக டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக நான் இதை ஊற்றுறேன். நம்ம இதில் தக்காளியெல்லாம் போடலை. இது ஒரு தேங்காய் பால் டேஸ்ட்டும் சேர்ந்து வரும். இது ஊற்றணும்னு அவசியம் இல்லை, உங்கள் இஷ்டம்தான். இது ஆனால் ரொம்ப டேஸ்ட் இருக்கும். இனி கொதிச்சதும் நம்ம தாளிச்சிடலாம். இப்போ நம்ம ஆயில் ஊற்றி கொஞ்சம் சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிச்சு. நம்ம தண்ணிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கிரேவி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றிக்கலாம். இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ இங்கே தாளிச்சிட்டே இருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் மீட் மசாலா வேணால் போடலாம். அது நீங்கள் விரும்பினீங்கன்னா போடலாம், ஒரு ஸ்மெல்லுக்காக நம்ம போடலாம். அதேமாதிரி காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் இதுக்கு நம்ம தாளிச்சிடலாம்.